பக்கரை விசித்திரமணி அப்படின்ற பாடலோட விளக்கத்தை பார்ப்போம். அருணகிரிநாதர் முருகன் மீது நல்ல பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க. அது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது தான். அதே மாதிரி இப்போது முருகன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கையில் வச்சுருக்கிற மயில், சேவல், கடப்ப மாலை, திருவடி, தோள்கள் இதையும் பற்றி பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அருணகிரினாரும் வயலூருக்கு போய் பாடுன்னு சொன்னனால வயலூருக்கு வராங்க. அங்கே உள்ள விநாயக பெருமான் முன்னாடி போய் நின்றுட்டு பாட எனக்கு அருள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியே பல பாடல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படிப்பட்ட பாடல்களில் அதுவும் ஒன்று தான் இந்த பக்கரை விசித்திரமணி அப்படின்ற பாடல். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மயில் பற்றி பாடுறாங்க. பக்கரை அப்படின்னா கால் ஊன்றும்படி, குதிரை மேலே இருக்கிற ஒரு லாடம் ஏறி உட்காருவோம் இல்லையா, அதே மாதிரி மயில் மேலேயும் ஏறி உட்கார்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கான். அதே மாதிரி அப்படி இருக்க கம்பீரமான நடையில் இருக்கிற மயில். அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பக்குவ மலர்த்தொடையும், அடுத்து கடப்ப மாலை, நீபம் அப்படின்னா கடப்ப மாலை, அது எவ்வளோ தூரத்துக்கு இருக்கான், அவரோட தொடையோட அளவுக்கு அந்த மாலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து அவரோட வேலாயுதத்தை பற்றி பாடுறாங்க. அக்குவடு பட்டொழிய, அந்த குவடு அப்படின்னா மலை, இந்த கிரௌஞ்ச மலை மீது அந்த வேலை அப்படியே போட்டோடனே அந்த வேல் என்ன ஆயிடுச்சுன்னா மலை நடுவில் ஊடுருவி பிளந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மலை மீது பாய்ந்து மலையை அழித்த வேல் அப்படின்னு சொல்கிறாங்க. திக்கு அது மதிக்க வரு குக்குடமும் அப்படின்னா சேவல், எதிர்த்திசை யாரும் வணங்கும் சேவல் கொடியும், ரட்சித்தரு சிற்றடியும், பாதுகாக்கும் சிறிய பாதமும். முருகனோட காலை பற்றி சொல்கிறாங்க. முருகன் குமரன் அல்லவா, அதனால் அவனோட அடி சிறிய அடி அப்படின்ற மாதிரியும். இவ்வாறு இந்த 7 பொருட்களை மயில், கடப்ப மாலை, சேவல், சேவற்கொடி, வேல், திருவடி, தோள்கள் இது எல்லாத்தையுமே பற்றி பாடினது இங்கே தான். அது மாதிரி அவருக்கு எந்த மாதிரியான நைவேத்தியங்கள் கொடுக்கணும், அங்கே இருக்கிற பிள்ளையாருக்கு என்ன மாதிரியான நைவேத்தியங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு 19 ஐட்டம் அப்படியே கொடுத்துருக்காங்க வரிசையாக. கரும்பு, அவரை, நற்கனிகள், சர்க்கரை, பருப்பு, நெல், எள் பொரி, அவல், துவரை, இளநீர், வண்டு எச்சில் அப்படின்னா தேன், பயறு, அப்ப வகை, பச்சரிசி பிட்டு, வெள்ளரி பழம், இடிப்பல் வகை அப்படின்னா பல்வேறு மாவுகளிலிருந்து தயாரிக்கக்கூடிய மாவுகளை இதில் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் தனித்துவம் வாய்ந்த கிழங்குகள், பூமிக்கு அடியில் வளையக்கூடிய கிழங்குகள் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கடலை, இது எல்லாமே கலந்து அவருக்கு கொடுக்கணுமா. விநாயகருக்கு விக்னம் தீர்ப்பார் அப்படின்னு ஒரு பேர் வேற உண்டு இல்லையா, அதுதான் சேர்த்து சொல்கிறாங்க. வினைகளை தீர்க்கும் வல்லவன். இந்த விநாயகர் பற்றிய வர்ணனை இது எல்லாமே விநாயகர் பற்றியான வர்ணனையும் இதில் இருக்குது. இனிமே சிவபெருமானையும் பற்றி பாடுறார். வளைந்த முடி சடை உடையவர், வில் பரமர், பினாகம் என்னும் வில்லை ஏற்கிறாங்க. அப்பர்னா யாவர்க்கும் தந்தை அப்படின்ற ஒரு சொல்லோடு சேர்த்து இப்படிப்பட்ட சிவபெருமான் அருளிய வித்தகனே, மறுப்புடைய பெருமாளே அப்படின்னா